தமிழ்நாட்டின் மர்மம் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அமைதியாக நின்றாலும் அதன் உள்ளே ஒரு அதிரும் ஆன்மீக சக்தி. காலத்தை கடந்த சாட்சியாக நிற்கும் பழமையான சிவாலயம் சாதாரண கோவில் அல்ல. இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் வஜ்ரம் போல வலிமை கொண்ட சிவபெருமான். கிராமத்தின் சனிமூலையில் அமைந்த இந்த திருக்கோயில் ஈசான்யத்தில் அமர்ந்திருக்கும் மகா மாரியம்மனுடன் சேர்ந்து ஒரு அபூர்வ தெய்வீக சமநிலையை உருவாக்குகிறது. ஒரு அமைதியான கிராமப்புற பகுதியின் நடுவில் நேரம் நின்றுவிட்டது போல தோன்றும் ஒரு பழமையான சிவன் கோயில் உள்ளது. நிலவொளி அதிகமாக பிரகாசிக்கும் இரவுகளில் ஒரு அற்புதமான காட்சி தோன்றும் என்று பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது. மனிதர்கள் அங்கு செல்ல தயங்கினர். ஏனெனில் இரவு நேரங்களில் ஒரு விசித்திரமான ஒளி அங்கே மிதந்து தோன்றும். ஒரு பௌர்ணமி இரவில் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு முதியவர் அந்த ஒளியை நேரில் பார்த்தார். பயம் இருந்தாலும் அவர் அந்த ஒளியை தொடர்ந்து காடு உள்ளே சென்றார். அவர் கண்ட காட்சி அவரின் வாழ்க்கையை மாற்றியது. அடர்ந்த மரங்களின் நடுவில் மண்ணிலிருந்து தானாக உருவான ஒரு சிவலிங்கம். அதன் மீது நிலவொளி போல வெள்ளை பிரகாசம். அந்த ஒளி சாதாரண ஒளி இல்லை, அது ஒரு உயிருள்ள ஆற்றல் போல இருந்தது. அந்த நாள் முதல் அந்த இடம் ஒளிமதி என அழைக்கப்பட்டது. பின்னர் அங்கே ஒரு கோயில் கட்டப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு மர்மம் இன்னும் தொடர்கிறது. பௌர்ணமி இரவில் கோயில் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே மெல்லிய மணி ஓசை கேட்கும். சிலர் சொல்வது அந்த இரவில் சிவலிங்கம் மீது மென்மையான ஒளி தோன்றும் என்று பழமையானவர்கள் கூறுகின்றனர். ஒருவர் தனது வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் இங்கு வந்து அமைதியாக அமர்ந்து ஓம் நம சிவாய ஜபம் செய்தார். அவருக்கு தோன்றியது யாரோ பின்னால் நின்று ஆசீர்வதிப்பது போல ஒரு உணர்வு. கண்களை திறந்தபோது யாரும் இல்லை. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு அவரின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. சிலர் கூறுவது இங்கு பிரார்த்தனை செய்தால் மனக்குழப்பம் உடனே மறையும். சிலர் சொல்வது அவசரமாக வேண்டிய பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த கோயிலில் நுழைந்தவுடன் ஒரு வேறுபட்ட ஆற்றல் உணரப்படும். இது உண்மையா அல்லது நம்பிக்கையின் விளைவா? ஒரு இயற்கை நிகழ்வா அல்லது சிவபெருமானின் அருள் சுடரா? இன்று நாம் அந்த கோயிலின் மர்ம உலகிற்குள் நுழையப் போகிறோம். நீங்கள் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு சென்றால் இரவு நேரத்தில் கருவறை முன் நின்று பாருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்கள் இதயம் துடிக்கும் சத்தம் மட்டும் கேட்கும். பின் ஒரு மெதுவான குளிர், ஒரு நிழல் அசைவு. அந்த நேரத்தில் நினைவில் கொள்ளுங்கள், சந்திரனின் ஒளியை திரும்பக் கொடுத்த சிவன் உங்கள் இருளையும் ஒளியாக மாற்ற முடியும். ஆனால் அவரை பயமின்றி அணுக வேண்டும். அகிலாண்டேஸ்வரி சமேத வஜ்ரபுரீஸ்வரர் திருக்கோயில் ஒளிமதி. இந்த கோயிலில் முற்காலத்தில் சந்திரன் 27 மனைவிமார்களுடைய சாபத்தினால ஒளிமதி ஒளியை இழந்து அவர் இருக்கிற காலத்தில் ஒளிமதிக்கு இந்த சிவனை அந்த குளத்தில் குளித்து நீராடிட்டு இந்த வஜ்ரபுரீஸ்வரர் வழிபட்டு இழந்த ஒளியை திரும்ப பெற்ற ஊர் இந்த ஒளிமதி சிவத்தலம். அகிலாண்டேஸ்வரி அம்மாள் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த கோயிலில் மகான்கள் நிறையா வழிபட்டிருக்காங்க. பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் பட்டிருக்காங்க. சதாசிவ பிரம்மேந்திரால், தத்தாத்திரி மகரிஷி தவ இருந்த இடம். அதன்னில இங்கே ஒடுக்கத்தூரார்னு ஒரு சித்தர் அடக்கமாயிருக்காருன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது எந்த இடம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கோயில் 2010 பாலடைஞ்சு போயிருந்தது. 2012
திருப்பணி ஆகி கும்பாபிஷேகம் ஆகி இப்போ மறு கும்பாபிஷேகம் 2025 11/9/2025 சிறப்பாக நடந்துச்சு. ஐயா இந்த கோயிலுக்கு ஒளிமதின்னு பெயர் வர காரணம் என்னையா? இந்த ஒளிமதிங்கிற பெயர் தான் உங்களுக்கு வந்து சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்ததுனால, ஒளியும் இழந்துட்டாரு, அவருடைய மதியும் இழந்ததுனால திரும்பி வந்து இந்த ஒளிமதி வஜ்ரபுரீஸ்வரரை வழிபட்டு தான் அவர் எல்லா நன்மையும் வந்து ஒளியும் பெற்று எல்லா சகலமும் பெறுறாரு. அதில் ஐயா அது போல் சந்திரனுடைய 27 நட்சத்திரங்கள் சொன்னீங்களே, சரி சரி, அதில் ரோகிணியினுடைய சாபம் முக்கியமாக அதை எடுபட்டு அதோடைய இதாகிது. அதனால தான் அவர் ஒளி இழக்கிறாரு. தன்னுடைய அப்பா தச்சன்கிட்ட போய் சொன்னோன்னா அவர் இந்த மாதிரி இப்போ போய் இந்த இடத்துல வழிபட்டு இந்த மாதிரி திரும்பி ஒளியை பெற்று சொல்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீராடி இந்த குளத்தில் நீராடிட்டு இந்த சிவனை வழிபட்டு மறுபடியும் அவர் இழந்த அனைத்து நன்மையும் பெறுறார் அவர். சரிங்க. அதே போல் இங்கே இப்போ வந்து வேண்டிக்கிற பக்தர்களுக்கு என்னென்ன நிறைவேறுது? எல்லாமே உங்களுக்கு இது 3ஆம் பிறை அன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு சாமியை பார்க்கணும். சரிங்க ஐயா. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து அந்த கண்ணாடியில் இந்த சந்திரனை பார்த்துட்டு இந்த கண்ணாடியில் திரும்பி நம்ம முகத்தை பார்க்கணும். சரிங்க. அதே மாதிரி 3ஆம் பிறையும் பார்த்துட்டு அந்த கண்ணாடியில் பார்க்கணும். அகல் விளக்க கையில் ஏந்தி தீபார்த்தனை காமிக்கணும் 3ஆம் பிறைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும். அது பட்டுனா இழந்த செல்வம், மகள் பேர், திருமண தடை எல்லாமே, எல்லா குழந்தை பாக்கியம் எல்லாமே. அத்திமரம், நல்ல அத்திமரம் இருக்குங்க. நல்ல அத்திமரம் தலைவரிச்சாங்க. சரிங்க. இது எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில்? இது வந்து அவங்களுடைய கணக்கு 500 வருஷத்துக்கு முற்பட்டது தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒளிமதி திருத்தலத்தில் வரலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றிங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் அமைதியான ஒளிமதி கிராமத்தில் இரவு நேரத்தில் பனி தூவும் காற்றை கிழித்து எழும் ஒரு மர்ம அதிர்வு. அங்கே 3ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்த ஒரு பழமையான சிவாலயம், அதன் கருவறையில் ஒளிந்திருக்கும் ஒரு ரகசியம். அந்த ஆலயத்தின் பெயர் வஜ்ரபுரீஸ்வரர் கோயில். இந்த இடம் சாதாரண சிவாலயம் அல்ல. இது சந்திர பகவான் தனது இழந்த ஒளியை மீண்டும் பெற்ற தலம். புராணங்களில் கூறப்படுவது, ஒரு காலத்தில் சந்திர பகவான் தனது அழகிலும் ஒளியிலும் பெருமை கொண்டிருந்தார். அவரது அகங்காரம் அதிகரித்த போது ஒரு சாபம் விழுந்தது. அந்த சாபத்தால் சந்திரன் தனது ஒளியை இழந்தார். இரவு வானம் இருண்டது. தேவர்கள் அதிர்ந்தனர், மனிதர்கள் பயந்தனர். அப்போது சந்திரன் சிவபெருமானிடம் சரணடைந்தார். அவருக்கு வழிகாட்டப்பட்டது ஒளிமதி கிராமத்தில் உள்ள ஒரு மறைந்த சிவாலயத்திற்கு. அங்கே சந்திரன் தவம் செய்தார். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். இறுதியில் கருவறையிலிருந்து ஒரு வஜ்ர ஒளி பீரிட்டது. அந்த ஒளி சந்திரனை மீண்டும் பிரகாசமாக மாற்றியது. அந்த நாளிலிருந்து அந்த சிவன் வஜ்ரபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். இந்த கோயில் சாதாரண சக்தி தலம் அல்ல. இங்கு உள்ள லிங்கத்தில் ஒரு வஜ்ர அதிர்வு இருப்பதாக பழமையான ஆகமங்கள் கூறுகின்றன. மாலை நேரத்தில் கருவறை உள்ளே நின்றால் ஒரு மெதுவான குளிரலை உடலை சுற்றிக் கொள்வதை உணரலாம். பக்தர்கள் கூறுவது, இங்கு சந்திரதோஷம் நீங்கும், திருமணத்தடை அகலும், மன அமைதி கிடைக்கும். ஆனால் இந்த தலத்தின் உண்மையான மர்மம் இன்னும் ஆழமாக உள்ளது. கிராம மக்கள் ஒரு விஷயம் கூறுகிறார்கள். பௌர்ணமி இரவு 12 மணிக்குப் பிறகு கருவறை சுற்றி ஒரு மெல்லிய வெள்ளி ஒளி தெரியும். சந்திர ஒளி நேராக லிங்கத்தின் மீது விழும். அந்த நேரத்தில் ஆலயத்தில் ஒரு அதிர்வு உணரப்படும். யாரும் சத்தமாக பேச மாட்டார்கள். சிலர் சொல்வது, அந்த நேரத்தில் சந்திரன் இன்னும் இங்கு வந்து இறைவனை வணங்குகிறார் என்று. இங்கு திருமணத்தடை நீங்க பலர் விரதம் மேற்கொள்கிறார்கள். சந்திரதோஷம் உள்ளவர்கள் திங்கட்கிழமை விரதமிருந்து வஜ்ரபுரீஸ்வரரை வழிபடுகிறார்கள். பலர் கூறுவது, நாங்கள் இங்கு வந்த பிறகு வாழ்க்கை மாறியது, மன அழுத்தம் குறைந்தது, குடும்ப அமைதி கிடைத்தது. இது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல, இது உள்ளத்தின் இருளை ஒளியாக்கும் இடம். 3ஆம் நூற்றாண்டு கால கட்டிட அமைப்பு, காலத்தை வென்ற கல் சுவர்கள். மூலவரின் முன் நிற்கும்போது காலம் நின்றபோல உணர்வு. ஆச்சரியம் என்னவென்றால், சில இரவுகளில் கருவறை உள்ளே குளிர் அதிகரிக்கும்,
வெளியில் வெப்பம் இருந்தாலும் அது சந்திர சக்தியின் அடையாளமா அல்லது 1000 ஆண்டுகளாக காத்திருக்கும் ஒரு மறைந்த ஆற்றலா? இன்று கூட சந்திரன் தனது ஒளியை நினைவு கூறும் இடம் வஜ்ரபுரீஸ்வரர் கோயில். நீங்கள் ஒரு நாள் அந்த கருவறை முன் நின்றால் ஒரு நிமிடம் கண்களை மூடிப் பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் இருள் மெதுவாக ஒளியாக மாறுகிறதா என்று. ஏனெனில் சந்திரனுக்கே ஒளி தந்த அந்த சிவன் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒளி தரக்கூடியவர். இது ஒரு சாதாரண கிராமம் அல்ல. இது ஒளியை இழந்த சந்திரன் மீண்டும் ஒளி பெற்ற மண். தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் நீடாமங்கலத்தை தாண்டி ஒரு அமைதியான கிராமம் ஒளிமதி. இங்கே சனி மூலையில் வீற்றிருக்கிறார் வஜ்ரபுரீஸ்வரர். கீசான்ய மூலையில் கிழக்கை நோக்கி அமைதியாக இருந்தாலும் அருளும் கோபமும் கலந்த தாயாக குடிகொண்டிருக்கிறாள் மகா மாரியம்மன். அம்பாளின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி. ஆனால் இந்த தலம் ஏன் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த தலமானது தெரியுமா? ஒரு நாள் 27 நட்சத்திர பெண்கள் தங்களின் கணவருக்காக உலகமே எரியும் வெப்பத்தில் உண்ணா நோன்பு இருந்து தவம் இருந்தனர். அவர்களின் கணவர் யார் தெரியுமா? சந்திரன். ஆனால் அவரின் மனம் 27 பேரில் ஒருத்தியிடமே இருந்தது. அவள் ரோகிணி. நம்மை விட ரோகிணி மீது அதிக பாசம் என்று மற்ற 26 மனைவியர் கண்ணீர் வடித்தனர். அந்த கண்ணீர் அவர்களின் தந்தை தக்ஷன் கேட்டதும் அவனின் கண்களில் கோபம் எரிந்தது. என் மகள்களை நோகடித்து நீ மட்டும் சுகமாக இருக்கிறாயா? உன் அழகே உன் கர்வம்தானே? அந்த ஒளியே உன் பெருமைதானே? அப்படியெனில் அந்த ஒளியே இன்றோடு அழியட்டும் என்று சாபித்தார் தக்ஷன். அந்த நொடி விண்ணில் பிரகாசித்த சந்திரன் மங்க ஆரம்பித்தான். ஒளி குறைந்தது, தேஜஸ் சுருங்கியது, இருள் சூழ்ந்தது, உலகமே பதற்றமடைந்தது. ஆனால் அவரை விட அதிகம் வலித்தது அவரின் மனைவிமார்கள். எங்கள் அப்பா அறிவுரை சொல்வார் என்று நினைத்தோம், ஆனால் சாபமா என்று கதறினார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சிவபெருமானை நோக்கி உயிர் போன தவம் செய்தனர். அந்த தவத்தின் வெப்பம் இந்த ஊரையே தகித்தது. மக்கள் அம்மை நோயால் அல்லாடினர். குழந்தைகள் அழுகை, காய்ச்சல், புண்கள், அரற்றும் சத்தம். ஒளிமதி ஒளி இழந்த கிராமமாக மாறியது. அந்த நேரத்தில் பராசக்தி இந்த மண்ணில் அவதரித்தாள், மகா மாரியம்மனாக. அவள் அருள் பொழிந்த நொடி அம்மை நோய் அடங்கியது. ஊர் மக்கள் உயிர் பெற்றனர். சிவன் காட்சி தந்தார் சந்திரனுக்கு. ஒளி இழந்தாய், அது கர்வம் நீங்கவே. இனி நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒளிர்வாய், பிறகு மீண்டும் தேய்வாய். மாறிக்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை என்று அருளினார். அந்த அருளால் சந்திரன் மீண்டும் ஒளி பெற்றான். ஆனால் முழு ஒளி அல்ல, வளரும், தேயும். இன்று நாம் பார்க்கும் பௌர்ணமி, அமாவாசை. அதன் காரணம் ஒளிமதியில் நடந்த இந்த சாப விமோசனம். பௌர்ணமி, அமாவாசை. இது சந்திரபலம் தரும் தலம். மனம் கலங்கியவர்கள், சந்திரதோஷம் கொண்டவர்கள், அம்மை நோய் நீங்க வேண்டுபவர்கள் இங்கே வந்து தீர்த்தம் எடுத்துச் செல்வார்கள். பொங்கல் படையில் வைத்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். தஞ்சாவூரிலிருந்து நீடாமங்கலம் வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒளிமதி. இன்று கூட நிசப்தமான இரவில் நீ கோயிலின் வெளியில் நின்றால் மெல்ல மெல்ல ஒரு வெண்மையான ஒளி வஜ்ரபுரீஸ்வரர் சந்நிதியிலிருந்து சந்திர ஒளி போல் பரவுவதை உன் கண்களால் காணலாம். ஒளியை இழந்தவர்களுக்கு இங்கே ஒளி கிட்டும். மன அமைதி தேடியவர்களுக்கு இங்கே சந்திரன் அருள் கிடைக்கும். ஒளிமதிக்கு வாருங்கள். வஜ்ரபுரீஸ்வரரையும் மகா மாரியம்மனையும் வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருள் இருந்தாலும் அது நீங்கும். ஏனெனில் இங்கே இருள் கூட அருளாக மாறும்.